வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவரை வேலைக்கு கொண்டு போய் வேலைக்கு போட்டு அவருக்கு வேலை பழக்கி அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கிய ஒரு நபரை காட்டி கொடுத்த முதலாளியிடம் வீட்டுக்கு அனுப்பிய சம்பவம் தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி வேறு விடயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் அது சம்பந்தமாக நீங்கள் என்னோட பகிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா 00-7-51-51-25-10 இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களை திருப்பி நான் கால் பண்ணி உங்களோட பேசுகிறேன். நான் உங்கள் தோழன் ரதன். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஆதரவு தாரீங்க. எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். சில பேர்கிட்ட கோலை ஆன்சர் பண்ண முடியுது, சில பேர்கிட்ட கோலை ஆன்சர் பண்ண முடியலை, சில பேருக்கு பதிலளிக்க முடியலை. பதிலளிக்க ஆக்கள் எல்லாருக்கும் நான் முடிஞ்சவரை பார்த்து பதிலளிக்கிறேன். நேற்றைக்கு ஒரு அண்ணா கோச்சிருந்தார், அண்ணா நான் உங்களுக்கு கோல் அடிக்கடி நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையாண்டு. இதை என்னோடய வேலைப்பாடு தான் பிரச்சனை. நான் முடிஞ்சவரை நான் உங்களுடைய குறுந்தகவல்களை அல்லது உங்களுடைய குரல் பதிவுகளை கேட்டுட்டு கோல் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. ஒரு சகோதரர் ஒருவர் எங்கேன்னு சொன்னால் மொம்பர்னாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் உணவகத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. வேலை செஞ்சு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு அவருடைய கடைக்கு இன்னொரு வேலையாள் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த சகோதரனுக்கு விசா இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை அந்த முதலாளியிடம் அவர் சொல்லலை. அவருடைய சகோதரருடைய விசாவை கொடுத்து அவர் பதிஞ்சு அங்கே வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது. நீண்ட காலமாக அவர் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் மேலாக அங்கே வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறது, நல்ல ஒரு சம்பளம். அது மட்டும் இல்லாமல் அவர்தான் அந்த கடையினுடைய பொறுப்பாக அவர் இருந்திருக்கிறார். பொறுப்பாக இருந்திருக்கின்ற பொழுது அங்கே வேறு ஆட்கள் போனாலும் அந்த அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் உண்டு. அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் அவருடைய முதலாளி பார்த்தீங்க சொன்னால் பாகிஸ்தான்காரன். ஆனால் சம்பளங்கள் சரியான நேரத்தில் கொடுக்காவிட்டாலும் சம்பளங்களில் அந்த அரியஸ் வைக்கிறதில்ல, எதுவுமே பிடிச்சிடுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாச்சும் கொடுத்து முடிச்சுடுவார். அதனால் அந்த வேலை செய்கிற ஆக்களை மனநோகிறவ மாதிரியோ அல்ல சம்பளம் கொடுக்காத மாதிரியோ அந்த முதலாளி வச்சிருக்கிறது இல்லை. மற்றது அவர் இப்போ சில நேரங்களில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சில நேரங்களில் வியாபாரம் இருக்கும், சில நேரங்களில் வியாபாரம் இல்லை. ஆனால் தொழிலாளர்களுக்கு அந்த சம்பளத்தை பிடிக்கிறது இல்லை, பிந்தி முந்தி கொடுத்து பிரச்சனை முடிப்பார். இப்போ எங்களோட தமிழ் முதலாளிகள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சம்பளமே கொடுக்குறதில்ல. அதான் பெரிய பிரச்சனை. நிறைய பேர் தர்ற பிரச்சனை சம்பளம் தரல அப்படின்றது. ஆனால் இந்த சகோதரங்க அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளி. அவர் அந்த முதலாளியை கூட சொல்லலை. அந்த முதலாளி அவருடைய தந்தை இருவருமே சேர்ந்து அந்த கடையில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சில உணவுகள்லாம். அப்போ இவர் தனியே இந்த சகோதரன் மட்டும் அந்த கடையில் நின்று அந்த கடையை நடத்தி கொண்டுலாம் அந்த கடைக்குரிய உணவு செய்கிறதுல இருந்து மற்றது பார்த்திங்கன்னா இந்த திரும்பி வர சாப்பாடுகளை எடுக்கிறது, அது மட்டும் கோப்பைகள் கழுவுறதுலேருந்து எல்லாமே வேறு செய்கிறார். அப்போ இவருக்கு வேலைப்பாடு. அதனால் முதலாளியிடம் கேட்குறாரு, எனக்கு இன்னொரு ஆள் கைக்கு உதவிக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ முதலாளியும் சம்மதிக்கிறார். சம்மதித்து ஒரு காலதாமதங்கள் எடுத்து அதுக்கப்புறமாக என்ன செய்கிறாரு சொன்னால், சரி ஒருவரை எடுப்போம் வேலைக்கு அப்படின்னு சொல்லி வேலைக்கு எடுக்கிறாங்க. வேலைக்கு எடுத்து அவருக்கு வேலை பழக்கிறாங்க. வேலைக்கு வந்த நபருக்கு விசா இருக்கிறது. எல்லா வேலையும், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு செய்கிறதுலேருந்து மீசோம்பிளாஸ், அதாவது முன்னமே எல்லாம் செஞ்சு வைக்கிறதுலேருந்து திரும்பி வர சாப்பாடு எடுத்து அதை குப்பையில் கொட்டுறதுலேருந்து கோப்பை கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும், கடையை க்ளீனாக வச்சுக்கிறது எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்து போகிறது. எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதம் ஒவ்வொருவருக்குமே லீவு கொடுக்கணும். லீவு கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த 11 மாதம் தான் வேலை, ஒரு மாதம் லீவு. அந்த லீவுக்குரிய காசை சம்பளத்தை பிடிச்சி கொடுப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கின்ற போது இந்த சகோதரர், இந்த வேலைக்கு போட்டு இருக்கிறதான விசா இல்லாத சகோதரர், அவரும் பார்த்தீங்கன்னா இந்த இவரை ஒரு வருஷமாக 10-11 மாதமாக இவரை வேலைக்கு வச்சுக்கிறாரு. வேலை பழக்கிறாரு. வேலையெல்லாம் பழக்கி ஓரளவுக்கு அவருக்கு வேலை சொல்லி கொடுத்ததுக்கப்புறமாக அந்த விசா இல்லாத சகோதரருக்கு ஓரளவுக்கு தான் ஆங்கிலம் தெரியும். ஆனால் விசா உள்ளவருக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆங்கிலம் தெரியும், ஃப்ரெஞ்சும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது
இந்த சகோதரர் வந்து ஒரு மாதம் விசா இல்லா சகோதரர் ஒரு மாதம் விடுமுறையில் நிற்கிறாரு விடுமுறையில் வீட்டில் நிற்கின்ற பொழுது இந்த விசா உள்ளவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் பணியாற்றுகிறார். கடையில் பணியாற்றுகின்ற பொழுது இவர் என்ன செஞ்சார், அந்த விசா உள்ளவர் அந்த விசா இல்லாதவர் பற்றி அவருக்கு விசா இல்லை, அவர் வந்து அவருடைய சகோதரட்ட விசாவெல்லாம் வேலை செய்கிறார், இவர் இங்கே வந்து தனியாக தான் இருக்கிறாரு, இவரை பற்றி அந்த தனிப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த முதலாளிக்கு தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெஞ்சில் தனக்கு தெரிஞ்ச ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறார். முதலாளிக்கு இதுவரை காலமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவருக்கு விசா இல்லை அப்படின்ற விஷயம் வந்து முதலாளிக்கு தெரியாது. யார் அந்த வேலையை கொண்டே போட்ட சகோதரனுக்கு. அவர் வந்து இது வரைக்கும் விசுவாசமாக இருக்கிறாரு, எல்லா வேலையும் செய்கிறாரு, கடையை நீட்டாக வச்சுக்கிறாரு, எந்த ஒரு ஓடரும் வந்து பிரச்சனை இல்லாமல் போகுது. அப்போ முதலாளிக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ ஒரு மாதம் விடுமுறை முடிஞ்சு இந்த சகோதரர் வந்து கடைக்கு வரார். இவருக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. தன்னுடைய பாட்டில் கடையில் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற பொழுது முதலாளி அந்த நேரத்தில் வராரு கடைக்கு. முதலாளி கடைக்கு வந்து நீ இனிமேல் வந்து வேலைக்கு வர தேவையில்லை, நான் அவனை வச்சு வேலை செய்விக்கிறேன், இல்லை இன்னொருத்தன் தேவை என்று சொன்னால் நான் இன்னொருத்தனை எடுத்துக்கொள்கிறேன், தேவை செஞ்சு இனிமேல் வேலைக்கு வராதே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இவருக்கு இருண்டது விடிஞ்சது தெரியல. ஏனென்று சொன்னால் இந்த இவர் கொண்ட வேலைக்கு போட்டவர் வந்து அவர் எல்லாத்தையும் போட்டு கொடுத்த முதலாளிக்கு தான் நல்லவர்ன்ற பேர் எடுத்து தான் அந்த கடையில் வந்து தான் பொறுப்பாளியாகணும் அப்படின்றதுக்காக இந்த விசா இல்லாத சகோதரனை வந்து வீட்டை அனுப்பணும்ன்ற நோக்கத்தில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாச்சு. இப்படி இருக்கின்ற பொழுது வந்த முதலாளி இவரை வந்து இப்படி சொல்கின்ற பொழுது அந்த விசாலா சகோதரனை இப்படி சொல்கின்ற பொழுது அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது. அப்போ முதலாளி கேட்குறார் வந்து இந்த விசா இல்லா சகோதரனோட, நீ இவ்வளோ நாளும் என்ன பேய் காட்டி போட்டால் தானே, என்ன பேயன் விசிறனாக்கி போட்டால் தானே, இவ்வளோ நாளுமே நீ விசா இல்லைன்னு சொல்லலை, என்னை ஏமாற்றி போட்டால் தானே, இனிமேல் நீ என்னோட வேலை செய்ய இயலாது, தயவு செஞ்சு வீட்டை போ அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இவருக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. சொன்னால் விசா இல்லை, அடுத்த கட்டம் என்ன செய்யறேன்னு தெரியாது. இவர் விட்டுட்டு வீட்டை வந்துட்டு இவர் வந்து யோசிக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த தாங்குண்ட வேலைக்கு போட்ட தொலைபேசி அழைப்படுத்து கேட்குறாரு, நீங்கள் ஏதாவது ஹைஜிங்க நான் முதலாளிட்டே அப்படின்னு சொல்லி. இப்போ இவர் ஆரம்பத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கதை வேண்டுகின்ற பொழுது அவர் கதைக்கிற கதைகள்லாம் பிடிச்சிட்டாரு. இவர் தான் வந்து எனக்கு விசா இல்லைன்றதை முதலாளி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே இவருடன் அந்த அவரிடம் வந்து திருப்பி கேட்டிருக்காரு, உங்களை கூட்டிக்கொண்டே நான் தான் வேலையை போடணும், வேலை பழக்கியது நான், எனக்கு விசா இருக்கா இல்லையான்னு உங்களை மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது, நான் வேறு யாரோடும் இது சம்மந்தமாக பேசவே இல்லை, உங்களோட மட்டும்தான் நான் பேசுகிறேன், இந்த கடையில் எவருக்குமே தெரியாது, நீங்கள் ஒரு இலங்கையர், எங்களுடைய இலங்கை தமிழர், நான் உங்களை எனக்கு நேரடியாக தெரியாது, என்னுடைய நண்பன் ஊடாகத்தான் உங்களை எனக்கு தெரியும், அதன் அடிப்படையில் நான் உங்களை கொண்டு வந்து வேலைக்கு போட்டேன்னா நீங்கள் இப்படி எனக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டீங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்கள் அப்படின்னு நினச்சி கொண்டு தான் இந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் வேலையை விட்டு வந்துட்டார். வேலையை விட்டு வந்து அவர் அதுக்கப்புறமாக அவருக்கு வந்து திருமணம் முடிச்சதுக்கப்புறமாக அவர் இமிக்ரேஷன் விசா எடுத்து அவர் இப்போ வந்து தன்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தான் வேலைக்கு கொண்டு வந்து போட்டவர் வந்து அதுக்கப்புறமாக அந்த கடையில் நீண்ட காலமாக வேலை செய்யவில்லை, அவர் இன்னொருவரை வேலைக்கு போட்டு அந்த வேலைக்கு போட்டவர் வந்து இவரோட அந்த 2 பேரும் பிரச்சனைப்பட்டு முதலாளியோட பிரச்சனைப்பட்டு கடைசியாக அந்த கடை வந்து பூட்டப்பட்டு விட்டதாகவும் சொல்கிறாங்க. தான் வந்து இதுவரைக்கும் நான் நல்ல ஒரு விஷயந்தான் செஞ்சேன், ஒரு வேலை இல்லாதவருக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேலை பழக்கி எப்படி வேலை செய்யணும், முதலாளிமாரோட எப்படி கதைக்கணும், இந்த முதலாளி எப்படி பட்டவளர்ந்து எல்லா ரகசியங்களையும் நான் சொன்ன எனக்கு அவர் செஞ்ச வேலை தன்னை காட்டி கொடுத்து தன்னை வீட்டுக்கு அனுப்பியது அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட சகோதரர் மனம் நொந்து சொல்லியிருந்தார். உண்மையில் இந்த கதையில் இந்த சகோதரன் இந்த கதையில் மொம்பர்னாஸில் இடம்பெற்ற இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் கதையில் அந்த சகோதரன் சொன்ன விஷயம் எனக்கு ஒரு விஷயம் வந்து உறுத்தியது. அதாவது இங்கே இதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க, வேலையை வேலையை காட்டி கொடுத்து பழக்கி அவரை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமாக உங்களை காட்டி கொடுத்து அல்லது நீங்கள் செய்கின்ற பிள்ளைகளை தவறுகளை சுட்டி காட்டி முதலாளியிடம் போட்டு கொடுத்து தாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வருவதற்கு அல்லது உங்களோட இடத்துக்கு வருவதற்கு அல்லது உங்களோட பிடிப்பதற்கு நிறைய பேர் இங்கே போராடி உங்களை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஃப்ரான்ஸில் இல்லை எல்லா இடமே இது எங்களுடைய ஆக்கள் செய்கிற இந்த ஊத்தத்தனமான வேலை. இதனால் இப்போ இருக்கிற ஆக்கள் நிறைய பேர் பழைய புது ஆக்கள் வந்தால் வேலையை கூட்டிக் கொண்டே போடுறதில்ல. நீங்கள் நிறைய பேர் பாருங்க தமிழ் சகோதரர்கள் இப்போ வேலையை கூட்டிக் கொண்டு போகலன்னு சொன்னால் தனக்கு அங்கே வந்து ஆப்பு வச்சுட்டு வாரவங்க நல்லா வந்து மேலே வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயந்தான் உண்மை. இப்போ நீங்கள் ஒருத்தர் நல்லது செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு கெட்ட செய்யக்கூடாது. அது அவனுக்கு விசா இருக்குது இல்லை, அது அவன்கிட்ட பிரச்சனை. உங்களை கூட்டிக் கொண்டே வேலைக்கு போட்டால்
அவனை வந்து அவன் சொல்கிறத செய்ய வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு. அவன் முதலாளிகிட்ட என்ன போய் வேணும்னா சொல்லிக்கலாம். நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவனை காட்டி கொடுத்து நீங்கள் அந்த இடத்துக்கு வருவது அப்படின்றது உண்மையில் ஒரு கேவலமான செயல். ஒரு உதாரணம் நான் என்னை பற்றி சொல்லிடுறேன், இந்த இடத்த சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட என்ன 1 வருஷம் வந்தால் 20 வருஷம் ஒரே கடையிலாம் வேலை செய்கிறேன். நான் வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் ஒரே கடையிலாம் வேலை செய்கிறேன். நான் வேலை செய்கிற ஆரம்ப காலத்தில் என்ன வேலையை கூட்டிக் கொண்டே போட்டது ஒரு இந்தியா விசா இல்லாத அண்ணா குமாரன்னு சொல்லி. அந்த அண்ணா இப்போ வந்து குடி காரணமாக அவர் மரணமாயிட்டார். என்னுடைய முதலாளி பழைய முதலாளி அவங்க வந்து அவருக்கு விசா இல்லைன்னு அவர் முதலாளிக்கு வந்து தெரியாது, எங்கள் எல்லாருக்குமே தெரியும். யாருமே நாங்கள் காட்டி கொடுத்ததில்லை. அவர் இந்தியா விசா இந்தியா ஒரு சகோதரர், ஆனால் இலங்கை ஒரு நபருடைய விசாவெல்லாம் 15 வேலை செஞ்சவர், நாங்கள் காட்டி கொடுத்ததில்லை. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ இந்த கடை வந்து விற்று இன்னொரு புது முதலாளி அவங்க வந்து அந்த முதலாளியும் வந்து வருகின்ற பொழுது அந்த இறந்த குமார் என்ற அவருடைய இடத்துக்கு வந்து இன்னொரு ஆப்பிரிக்க சகோதரர் ஒருவரை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. இன்று வரைக்கும் அவனுக்கு விசா இல்லை. ஆனால் இவனுக்கு இந்த ஆப்பிரிக்க பொடியனுக்கு வந்து விசா இல்லைன்றது எங்களுக்கும் தெரியும், முதலாளிக்கும் தெரியும். முதலாளி வந்து விசா எடுப்பதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் காட்டி கொடுத்ததில்ல. அவனை வந்து சரிசமனாக தான் நாங்கள் பார்க்குறோம். விசா இருக்குது இல்லையா அப்படின்றது 2வது பட்சம். ஆனால் ஒருத்தனை காட்டி கொடுக்காதீங்க. அது வந்து என்றைக்குமே ஒரு கூடாத ஒரு அநாகரிகமான செயல், ஒருவனை காட்டி கொடுக்குறது. தனிப்பட்ட ரீதியில் 2 பேருக்கு இடையில் என்னோட நீங்கள் வேலை செய்கிறார்களுக்கு குழுவில் இருந்தால் என்னோட பேசி முடிக்கணும். என்ன பிடிக்கலன்னு சொன்னால் விலைத்தி போகணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், நாங்கள் உண்டாக இருக்கிறோம். எதுக்கு ஒருத்தனை காட்டி கொடுப்பேன்? விசாவை வச்சுக்கொண்டு இங்கே ஒருத்தருமே வந்து ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. அவனுடைய திறமை, அவனுடைய உழைப்பு தான் சம்பளம். அதனால் இப்படியான வேலைகளை செய்யாதீங்க. அந்த சௌரன் மிக வேதனையாக சொன்ன விஷயம், அண்ணா இப்படிப்பட்டு என்னை வந்து நடுரோட்டில் விட்டவங்கள்ட்ட நான் நல்லா இருக்கிறேன், அவங்க வந்து கஷ்டப்படுறாரு, அந்த பொடியும் கஷ்டப்படுறான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், எல்லாமே எனக்கு செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒருத்தருடைய திட்டம் வாங்கி நாங்கள் வந்து இங்கே எதுவுமே சாதிக்க போகிறதில்ல. அதனால் இப்படிப்பட்ட வேலைகளை தயவு செஞ்சு யாருமே செய்யாதீங்க. செஞ்சால் அதனுடைய பலாபலன் உங்களுக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் உங்களோட பிள்ளை கொண்டு கிடைக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். இது பற்றிய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் இது பற்றி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.